இன்றைய நிகழ்வின் முக்கிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் புதுக்கோட்டை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, சகோதரர் கரூர் மாவட்டத்தின் எங்களுடைய சகோதரர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, திரு ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, திருமதி வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற அதிமுக கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியம் கிளைக்கழகம் முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் மீட்டிங் 11 மணிக்குன்னா காலையில் 6 மணிலேருந்தே ஒரு எதிர்காலத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இணைப்பிற்காகவும் முக்கியமாக எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் மக்கள் தலைவர் முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைய வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த இணைப்பு எதற்காக? 2 விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் 2026க்கு முன்பு 2026க்கு பின்பு, முன்பு 1967 தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, 1977 தேர்தலுக்கு பின்பு தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, அப்படியான அரசியல் சூழ்நிலை 50 வருடங்கள் கழித்து 2026 இப்போ சொன்னாங்களே இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய்ங்கிற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்களுடைய தலைவருடைய பெயரில் உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்கே பிரகாசமாக இருக்கும். அதற்கான உறுதி எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. இணைந்து பணி செய்வோம். இணைந்து என்ன மாதிரியான பணி செய்ய வேண்டும், என்ன மாதிரியான அரசியலை 2026க்கு அப்புறம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பண அரசியலை 75 வருஷ பண அரசியலை தூக்கி எறிஞ்சது தமிழக வெற்றி கழகம். மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கிறது, ஜாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு பின்பு. ஆனால் 2026க்கு பின்பு என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை, அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்போது அது குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதற்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதி நிற்கும் பொழுது, நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள், நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகேவுடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் ஐஎம்ஓட தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடு வேணா எடுப்பீங்கன்னு நினைச்சோம்,
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவொடனே நீங்க அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம், நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிகே தோழர்களுடன், ஐயுஎம்எல் தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம்.